தமிழக வெற்றி கழகம் கோவை கிழக்கு மாவட்டம் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நமது இணைப்பு விழாவிற்கு பெருந்திரளாக வந்திருக்கும் தளபதியின் அன்பு நண்பர்கள் தோழர்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருடைய ஒத்துழைப்போட இந்த விழாவை நம்ம சீரும் சிறப்புமாக நடத்த போகிறோம். இந்த விழாவை ஏற்பாடு செய்து முன்னிலையாக நின்று நடத்தவிருக்கும் சிங்கை சரத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தமிழக வெற்றி கழகம் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 53வது சார்பின் மாவட்ட தலைவர் விஜய் யுவராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். 53வது வார்டு சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பீரமேடு நகர் ஸ்டீபன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். 53வது வார்டு சிங்கை குணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தோழர்கள் எல்லாரும் எந்திரிச்சு நின்று உங்களுடைய நெஞ்சில் கை வச்சுக்கங்க. நமது வெற்றி கழக உறுதிமொழி எடுத்துக்குவோம். நான் சொல்கிறேன், அப்படியே எல்லோரும் ரிப்பீட் பண்ணுங்கள். நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று இன்று தமிழகத்தை விட உலகத்திற்கே நிலைநாட்டிய நம் தளபதி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை இந்த இடத்தில் நம்மளை நிற்க வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கும் தளபதி அவர்களை எப்போதும் நீண்ட ஆயுளோடும் ஆசையோடும் அவர் இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுகொள்கிறேன். தமிழக வெற்றி கழகம் இன்று இந்த இணைப்பு விழா நான் கலந்து கொள்வது இது முதல் விழா. இந்த முதல் விழாவிலே வார்டு 23 அவர்கள் தலைமையில் நடத்தி கொண்டிருக்கும் அருமையான விழா என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். கோவை கிழக்கு மாவட்ட அண்ணன் யுவராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அவருக்கு மிக நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் மணிகண்டன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். பொருளாளர் தினேஷ்குமார் அவர்களையும் வருவார் என வரவேற்கிறேன். அனைத்து மாவட்ட நிர்வாகிகளையும் கழக தோழர்களையும் வார்டு செயலாளர்களையும் அனைவரையும் வருவார் என வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த இணைப்பு விழா நம் வார்டு என்று பிரிவதை விட நாம் என்று சொல்லி நாம் என்றும் ஒற்றுமையாக தளபதிக்கு வெற்றியை 2026 எப்பாடுபட்டாவது உயிர் கொடுத்தாவது நாம் 2026 மக்களாட்சி நிலைநிறுத்துவோம் என்று நாம் எப்போதும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று இந்த இணைப்பு விழாவிலே தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி வாழ்க. அப்துல் கலாம் கனவு காணுங்க அப்படின்னு சொன்னார். கனவு நினைவாகிற வரைக்கும் கனவு காணுங்கன்னாரு. மற்ற எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கான லட்சியமாக எடுத்து கனவு கண்டாங்க. ஆனால் நம்ம தளபதி மட்டும்தான் ஒரு கனவை கண்டார். அந்த கனவை நிஜமாக்குறதுக்கு முயற்சி எடுத்தார். வெறும் கனவு கண்டால் மட்டும் பத்தாது, முயற்சி எடுக்கணும். அவருடைய ஒரே கனவு அவர் சிஎம் ஆகணும்னு இல்லை, தன்னோட மக்கள் நல்லா இருக்கணுங்கிறது. அந்த மக்கள் யாருன்னா அவரோட நண்பிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் தான். இன்றைக்கி நீங்கள் இங்கே இணைஞ்சிருக்கிறது சரத்குமாரோடைய வார்த்தைக்காகவோ இல்லை ஸ்டீஃபன் அப்படிங்கிற ஒருத்தர் வார்த்தைக்காகங்கிறத தாண்டி தளபதி அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதனுடைய வழிகாட்டுதலை பார்த்து தான் எல்லோரும் வந்திருக்கீங்க. இந்த வழிகாட்டுதலை பின்பற்றி அவருடைய பெயருக்கு கலங்க விளைவிக்காமையும் நம்மளுடைய பெயர்களை காப்பாற்றுற மாதிரியும் உங்களுடைய இதுக்கு முன்னாடி நம்ம ரசிகர் மன்றமாக இருந்து படங்கள் பார்த்து ஒரு படங்களை நம்மளுடைய சந்தோஷத்துக்காக இது வரைக்கும் போனோம். இப்போ அரசியல் கட்சியாக உருவெடுத்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதில் இந்த கட்சிங்கிற ஒரு மிகப்பெரிய கோட்டையில் ஒவ்வொருத்தரும் ஒரு செங்கலா ஒரு மணலா நீங்கள் இருக்கிறீங்க. இந்த கோட்டை உருவாகி இந்த கோட்டைக்கு அரசனா தளபதி உட்காரணும்னா இதில் ஒரு செங்கல் கூட மிஸ் ஆகாமல் ஸ்ட்ராங்காக நிற்கணும். நம்ம இன்றைக்கி இதில் ஒட்டுறது முக்கியம் இல்லை, இதில் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கிறது தான் முக்கியம். நீங்கள் எல்லோரும் ஸ்ட்ராங்காக இருந்து தளபதியோட கனவு மட்டும் இல்லை, தமிழ் மக்களோட கனவையும் நிறைவேற்றி எல்லாத்தோட எதிர்காலத்தையும் நல்ல முறையாக மாற்றுவீங்கிற நம்பிக்கையில் இங்கே இணைகிறதுக்கு வந்திருக்கிற அனைத்து நண்பிகளையும் வரவேற்று நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்ம எல்லாத்துக்கும்
இந்த ஆலோசனை கூட்டத்தில் நம்மளை முன்னேற்றத்துக்கும் வழிகாட்டுறதுக்கும் நம்ம வழிகாட்டி அண்ணன் யுவராஜன் அவர்கள் உரையாற்றுவார். தளபதியே துணை எனது ஆசான் பொதுச் செயலாளர் ஆனந்தண்ணா அவர்கள் வழிகாட்டுதலுடன் எனது உரையை தொடங்குகிறேன். நீங்கள் எல்லாரும் தளபதியோட பின்பற்றி 2026 தளபதியை அந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்காக நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. முதல்ல உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இதே மண்டபத்துக்கு வந்தேன். இதே மண்டபத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தப்போ பூரா மகளிர், ஒரு 150 பேர், பூரா பெண்கள் தான் இருந்தாங்க. இன்றைக்கி அதே மண்டபம் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைக்கு சாயந்தரம். இன்றைக்கி பார்த்தா பூரா இளைஞர் பட்டாளம். எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 25 வயசுக்குள்ள தான் அதிகமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேடையில் உட்காந்துக்கிறதுல நான் மட்டும்தான் வயசு ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். மீது எல்லாமே இளைஞர் பட்டாளம் தான். இந்த இளைஞர் துணை இருக்கும்போது நம்ம தளபதிக்கு என்ன கவலை? நீங்களாம் இருக்கிறப்போ தளபதிக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கே நிறைய சாமிகள்லாம் இருக்கீங்க. நிறைய சாமி இருக்கும்போது என்னென்னா அந்த தோலில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு துண்டு வச்சுருப்பீங்கள்ல, அந்த காவி துண்டு, கருப்பு துண்டு, பச்சை துண்டு, இந்த மாதிரி. அது எதுக்காக அந்த துண்டு வச்சுக்கிங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாடு இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த தோலில் ஒரு துண்டு போட்டிருக்கீங்க. அந்த துண்டு இருக்கும்போது மற்றவங்களும் உங்களை வந்து ஒரு மரியாதையாக பார்ப்பாங்க, உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த சால்ல இந்த துண்டு வந்து உங்கள் தோலில் அழும்போது நம்ம ஒட்டுமொத்த இளைஞர்கள், ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு இந்த சால்ல துண்டில் இருக்கும்போது எல்லாத்துக்கும் அந்த மரியாதை கிடைக்கும். நீங்களும் இதுக்கு மரியாதை கொடுத்து சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரமாக இருக்கும்னு நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். என்னோட 21வது வயசில் நான் முதல் தேர்தல் சந்திச்சாச்சு. நான் வந்து எனக்கு 21 வயசு, உங்களை மாதிரி தான் இருப்பேன். அந்த 21 வயசில் நான் முதல் தேர்தல் சந்தித்தேன். முதல் டைமாக கவுன்சில் தேர்தல் 21 வயசில் நின்றேன். முதல் தேர்தலை விட்டாச்சு. 2வது தேர்தலில் என்னோட 26வது வயசில் நான் கவுன்சில் ஆயாச்சு. 26 வயசில், ஏன்னா அப்போ 21 வயசில் நான் போட்ட விதை, 26 வயசில் நான் கவுன்சிலாக இருந்தேன். மக்கள்கிட்ட நம்ம விஷயத்தை நம்மளை கொண்டு போய் சேர்த்தணும், நல்ல விஷயத்துக்கு. இது வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருங்கன்னு தெரியாது. ஆனால் இனிமேல் வந்து மக்களோட மக்களாக சேர்ந்து மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை வந்து நீங்கள் கையில் எடுத்து மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அதை எல்லாமே உங்கள் வார்டில் இருக்கிற முக்கியமான நம்ம கழகத்தவர்களை எடுத்துக்கொண்டு வந்து மாவட்டத்தை நிர்வாகத்திட்ட கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அது மூலிமா நம்ம வந்து நம்மளால் என்ன வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து நம்ம உதவி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு வந்து உதவி பண்ணுறோம். அடுத்தா நீங்கள் இந்த கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த துண்டு சொன்னல, இதில் ஒரு 2 கலர் இருக்குது. கொடி பார்த்துருப்பீங்க. அந்த கொடியில் பார்த்தீங்கன்னா மேலே சிகப்பு, மஞ்சள், சிகப்பு, இந்த 3 கலர்கள் இருக்குது. அந்த கொடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 யானை இருக்குது. அந்த 2 யானையுமே வந்து 2 போர் யானைகள். அந்த யானைகள் பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் ராஜராஜ சோழன் இந்த மாதிரி மன்னர்கள்லாம் இருக்கும்போது யானை படைகள் தான் வந்து அதிகமாக வச்சுருந்தாங்க. எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அந்த யானை படையை கொண்டு வந்து எதிரி வீழ்த்திடுவாங்க. அதனால் அந்த 2 யானை, நடுவில் ஒரு பூ இருக்குது. அந்த பூ வாகைப்பூ, நிறைய மரத்துலலாம் பார்த்துருப்பீங்க, எல்லா பக்கமே அந்த வாகைப்பூ இருக்குது. அந்த வாகைப்பூ என்னென்னா வெற்றியின் ஒரு அடையாளம். வெற்றியின் அடையாளமாக அந்த வாகைப்பூ இருக்குது. அந்த வாகைப்பூ வந்து போருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது மன்னர்களும் அவரை சார்ந்த படை வீரர்களுமே அவங்க திரும்பி வரும்போது அந்த வாகைப்பூ தலையில் சூடிட்டு தான் வருவாங்க. அப்போ வந்து இவங்க ஜெயிச்சுட்டு வராங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்து தமிழ் கலாச்சாரத்தில் ஒருங்கிணைந்து நம்ம கொடிக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து அந்த கொடியை நம்ம கையில் கொடுத்து
அந்த கொடிக்கு சால் கொடுத்து நம்மளை போட சொல்லியிருக்காரு. எந்த காரணத்தை கொண்டுமே அந்த கொடிக்குமே இதுக்கும் எந்த ஒரு களங்கமுமே உங்கள் யாருனாலையும் வரக்கூடாது. இதை அன்போடு நான் கேட்டுக்கிறேன். அடுத்து வந்து இங்கே இந்த ஒரு 10 நாள் 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சரத்தை வந்தார். சரத்து வந்து ஒரு இளைஞர் பட்டாளத்தோடு வந்தார். அன்றைக்கி ஒரு 10 பேர் கூப்பிட்டு வந்துருப்பார். சரது ஒரு 10 பேர் கூப்பிட்டு வந்தார். சரத்தை எனக்கு அறிமுகப்படுத்தும் சரவணை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், இணைப்பு விழா நடத்தோன்னு சொன்னார். சரின்னு சொல்லி போட்டு நீங்கள் சரவணனை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் சரவணை வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி இந்த அருமையான நிகழ்ச்சியை வந்து ஒரு இணைப்பு விழா நிகழ்த்தி ஒரு நல்ல விதமாக இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னா அது காரணம் சரத்து, சரவணை, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பேரில் எனக்கு தெரியல, சரிங்களா? இன்னும் அந்த பேர்லாம் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பாக நம்ம சிவசங்கர் இருந்து கூட வழிகாட்டியாக இருந்து இது பண்ணியிருக்காரு. அப்போ ஜிஜு, சிலம்பரசன், இன்னும் நிறைய பேர் இவங்கெல்லாம் வந்து கூட இருந்தாலும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்து பேரும் சொல்லணுன்னு ஆசை எனக்கு. இன்னும் கரெக்டாக நீங்கள் என்னை ஒவ்வொருத்தராக ஃபாலோ பண்ண எனக்கு அந்த பேரில் மைண்டில் வந்துடு. நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்னை எப்போ வேணாலும் சந்திக்கலாம். நீங்கள் எப்போ வேணாலும் என்னுடைய அளவு இங்கே பூமார்களில் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் பிரச்சனைகளுக்கு வந்து நாங்கள் முன்னாடி நின்று நிற்போம். நம்மளாக எதையும் தேடி போக வேண்டாம். நம்மளோட ஒரே குறிக்கோள் 2026 தளபதி உட்கார வைக்கிறது மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. 2026 தளபதி வந்து நம்ம வந்து அந்த ஸ்தானத்தில் உட்கார வைக்கணும், அது மட்டும்தான். ஒரு சின்ன ஒரு இதாக கதையில் ஒரு இதுதான். இந்த மகாபாரதமெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. மகாபாரதம் தெரியுமா? அதில் ஒரு பாட்டு வரும். இந்த இதில் கில்லி படத்தில் கில்லி படம் பார்த்தீங்களா? செகண்ட் ரிலீஸில் ஃபஸ்ட் ரிலீஸில் யாராவது பார்த்துருக்கீங்க? ஃபஸ்ட் ரிலீஸ் பார்த்துருக்கியா? செகண்ட் ரிலீஸே பார்த்துருக்கியா? அதில் ஒரு பாட்டு இருக்குமில்ல, அர்ஜுனர் வில்லு அந்த பாட்டு. அதாவது நாங்கள் வண்டியில் எங்கேயாவது போகணும்னு வச்சா கொஞ்சம் டிரைவருக்கு தூக்கம் வந்து வச்சுக்குவேன். வண்டியில் போகும்போது காரில் போகும்போது டிரைவருக்கு தூக்கம் வந்து அந்த பாட்டு போட்டுருவோம். அந்த அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது, எதிரியை கொல்லு இமயத்த வில்லு அப்படின்னு அந்த பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டு போட்டு வண்டி பாட்டு போயிட்டே இருக்கு. ஏன் அர்ஜுனர் அப்படின்னு எடுக்கிறாங்கன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் வில்லுக்கு விஜயன்னு அர்ஜுனர் தான் சொல்லுவாங்க. வில் வித்திலே நிறைய பேர் சிறந்தவங்க இருக்காங்க. ஆனால் அர்ஜுனர் மட்டும்தான் சிறந்தவன் சொல்லுவாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா அந்த இதில் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பாண்டவர்கள், இன்னொரு பக்கம் துரியோதனன், இந்த மாதிரி குரூப்பு கௌரவர்கள்பாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து குருநாதர் வந்து ஒருத்தர் தான், துரோணாச்சாரியர் ஒருத்தர் குருநாதர். அவர் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி சொல்லிக் கொடுப்பாரு. எல்லாருமே வில்வித்தையில் நல்லா சிறந்தவங்க தான். ஆனால் குறிப்பிட்ட அர்ஜுன் மட்டும் என்ன சொன்னார் தெரியுமா? அதுக்கு என்ன காரணம்னா ஒரு நாள் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. எல்லாருமே இதில் வந்து கௌரவர்கள் பாண்டவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு போட்டி வைக்கிறாரு. ஒரு மரத்துக்கு இருக்குது. மரத்தில் வந்து ஒரு பச்சின்னா ஒரு பறவை இருக்குது. அந்த பறவையை அடிக்கணும், அதுதான் அவங்களோட எய்மு. ஒவ்வொருத்தராக கூப்பிட்றாரு, ஒவ்வொரு மன்னர்களையாக ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு அந்த மரம் தெரியுதான்னு கேட்குறாரு துரோணாச்சாரியர். அந்த மரம் தெரியுதா அப்படிங்கிறாரு. அது தெரியுதுங்க அப்படிங்கிறாங்க. அந்த இலை தெரியுதா அப்படிங்கிறாங்க, தெரியுதுங்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக அடுத்த ஒவ்வொரு லைனாக ஒவ்வொரு மன்னர்களாக கூப்பிட்டு கேட்கும்போது எல்லாருமே அது தெரியுதுங்கிறாங்க. அடுத்தபடியாக அர்ஜுனை கூப்பிட்றாரு. அர்ஜுனை கூப்பிடும்போது அர்ஜுன் என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த மரம் தெரியுதான்னு கேட்குறா. அப்படி தெரியலங்கிற. அப்படி இலை தெரியுதா? தெரியல. பழம் தெரியுதா? தெரியல. அந்த பச்சி தெரியுதா? தெரியுது. அடி அப்படிங்கிறாரு. அவர் எய்ம் வச்சது வந்து அந்த பறவை மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால் அதுதான் வந்து அர்ஜுனன் வந்து வில்வித்தையில் வந்து எப்போவுமே வந்து சிறந்து விளங்கினார். எதுக்காகனா நம்ம இலக்கு ஒன்று வச்சுருக்கிறோம். நம்மளோட இலக்கு தளபதி கட்சி ஆரம்பிக்கும் போதே இலக்கு 2026 தெளிவாக சொல்லிட்டாரு. 2026 தான் நம்ம இலக்கு. மதுரை ஈரோட்டில் நிற்கிறீங்களா, உள்ளாட்சி தேர்தல் நிற்கிறீங்களா, அங்கே நிற்கிறீங்களா, இங்கே நிற்கிறீங்களா, அதே அன்றைக்கி சொல்லியாச்சு 2026 தான் நிற்க போகிறாரு. சும்மா திருப்பி அங்கே நிற்கிறீங்களா இங்கே நிற்கிறீங்களான்னா 2026 தான் எங்கள் இலக்கு. அந்த இலக்கை அடிப்போம். அந்த இலக்கை அடிக்கிறதுக்கு தான் நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கீங்க. இந்த இலக்கை அடைய கண்டிப்பாக நம்மளாம் உறுதுணையாக இருந்து 2026 தளபதி நம்ம அங்கே உட்கார வைக்கிறோம். அந்த ஸ்தானத்தில் உட்காந்துருக்க அடுத்தடுத்து நீங்கள் நம்மளும் வளர்கிறோம், சமுதாயத்தில் நம்மளும் ஒரு அங்கீகாரம் இருக்கிறோம் என்று கேட்டு இந்த நல்ல விழாவுக்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி. இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் நன்றி.
5 மணி ஆகி போச்சு. ஞாயிற்றுக்கிழமை நாள் எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் ஒவ்வொரு இடத்துல இங்கே சுற்றிட்டு இருப்பீங்க. ஜாலியாக கிரிக்கெட் விளையாடுறதுக்கு போவீங்க, சாயந்தரம் எங்கேயாவது அங்கேயும் இங்கேயும் போவீங்க. ஆனால் அந்த நேரத்தை ஒதுக்கி இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. அதுலேயும் வந்து கலந்துட்டு நம்ம கட்சியில் இணைஞ்சிருங்க. இந்த இணையம் வந்து அடுத்த 1 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 1.5 வருஷம்தான். திரும்பி பார்க்குறக்குள்ள 1 வருஷம் போயிரு. இந்த 2026 தளபதி உட்கார வரைக்கும் நம்ம தூங்காமல் முழிச்சிருந்து தளபதி உட்கார வைக்கணும்னா ஒரே குறிக்கோள். செய்வோமா? செய்வோம். நன்றி. நண்பா எல்லாம் வரிசையாக அப்படியே ஒவ்வொருத்தராக வாங்க, சரிங்களா? இணைப்பு விழாவின் தொடக்கமாக நமது கட்சியில் இணையும் அனைவருக்கும் அண்ணன் செல்வ